ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்பொழுது நம் செவிகளில் வாசிக்கப்பட்டு நாம் அனைவரும் கேட்க இருக்கின்ற ஞான களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் சித்த வேதம் என்ற மாபெரும் ஞான களஞ்சிய நூலாகும். இந்நூலினை நாம் அனைவரும் ஞானம் அடைய வேண்டி கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் சித்தவேத நாயகன் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஆவார். வாசிக்கப்படும் தலைப்பின் பெயர் என்னவென்றால் பிறப்பு உண்டானால் இறப்பு உண்டு என்று எண்ணியிருக்கின்றோம், அது தவறு என்று விவரித்து அதற்குண்டான சரியான விளக்கத்தையும் சரியான கதி எப்படி இருக்க வேண்டும் என்ற விளக்கத்தையும் கொடுத்துள்ளார். இப்பொழுது பதிவின் தொடக்கம் ஆரம்பம். ஞானபிதா சிஷ்யனிடம் கேட்கின்றார், ஜீவனுடைய ஸ்தானம் எதுவென்று கேட்கின்றார். அதற்கு சிஷ்யன் கூறுகின்றான், மேல்பாகம் என்று. அதற்கு ஞானபிதா கூறுகின்றார், ஆனால் நம்மளுடைய ஜீவன் நமது உள்ளில் வியாபித்து மூத்திர துவாரத்தின் நுனி வரை இருக்கின்றது. அந்த ஜீவன் இல்லாவிட்டால் சுக்கிலம் இல்லை. அந்த ஜீவன் தான் சுக்கிலம். அந்த ஜீவன் மூத்திர துவாரத்தின் பாதி வரையில்தான் வருகிறதென்றால் சுக்கிலமோ மூத்திரமோ வருகிறதற்கில்லை. அது மூத்திர துவாரத்தின் கடைசி வரை வந்து சுக்கிலத்தையும் மூத்திரத்தையும் வெளியில் தள்ளுகின்றது. இதனால் மூத்திர துவாரத்தின் கடைசி வரை இருக்கின்ற ஜீவன் நாம் பயப்படும் பொழுது மேல்பாகத்திற்கு அதிவேகமாய் ஏறுகிறது. அந்த சமயம் ஜீவன் எவ்விடம் இருந்து ஏறுகிறது என்று ஞானபிதா சிஷ்யனிடம் கேட்கின்றார். அதற்கு சிஷ்யன் கூறுகின்றான், மூத்திர துவாரத்தின் உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து என்று கூறுகின்றான். அதற்கு ஞானபிதா கூறுகின்றார், ஜீவன் உள்ளில் இருக்கிறது. அவ்விதம் உள்ளில் இருக்கிற ஜீவனுடைய மார்க்கத்தை தான் நன்றாக்க வேண்டியது. இதற்குத்தான் ஜீவனுடைய மார்க்கத்தை நன்றாக்க வேண்டும் என்றும் ஜீவனுக்கு மேல்கதி கிடைக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறது. அவ்விதம் என்றால் தன் உள்ளில் வியாபித்திருக்கின்ற ஜீவனை உள்ளில் உள்ள மார்க்கத்தை நன்றாக்கி அதன் வழியே ஒரே கதியாக சதா நடத்த வேண்டும். அப்போதுதான் ஜீவனுக்கு கதி வருகிறது. மற்ற எந்த விதத்திலும் ஜீவனுக்கு கதி வருகிறதில்லை. தவிர யாராவது செத்து போகும் சமயத்தில் நீர் பார்த்திருக்கின்றேரோ என்று ஞானபிதா சிஷ்யனிடம் கேட்கின்றார். சிஷ்யன் கூறுகின்றான், ஆம் பார்த்திருக்கிறேன் என்று கூறுகின்றான். அதற்கு குரு கூறுகின்றார், அந்த சமயத்தில் சுவாசத்தின் கதி, அதாவது மூச்சின் வழி எந்த பக்கம், அதாவது எந்த இடத்திற்கு செல்லுகிறது என்று கேட்கின்றார் ஞானபிதா. அதற்கு சிஷ்யன் கூறுகின்றான், மேல்பாகத்தில் என்று கூறுகின்றான். மேலும் ஞானபிதா கேட்கின்றார் சிஷ்யனிடம், அத்தருணத்தில் வேண்டிய கதிதான் இப்பொழுது நாம் சொல்லிய கதி. அது எப்படி என்றால், இதோ பாருங்கள் இவ்விடமாகும் என்று சரியான கதியை நேரிட்டு காட்டுகின்றார். இதுதான் வேண்டியது, இந்த கதிதான் அப்பொழுது கிடைக்கிறதுண்டோ என்று கேட்கின்றார் சிஷ்யனிடம். சிஷ்யன் கூறுகின்றான், கிடைக்கிறதில்லை என்று கூறுகின்றான். மேலும் ஞானபிதா சிஷ்யனிடம் சொல்லுகின்றார், அது ஏனென்றால் பிறப்பு உண்டானால் இறப்பு உண்டு என்று நாம் எண்ணி இருக்கின்றோம், அது தவறு. இறக்காமல் இருப்பதற்கு ஏதேனும் வழி உண்டோ இல்லையோ என யோசிக்காத காரணத்தால் அப்படி தீர்மானித்திருக்கின்றோம். ஆனால் நாம் மரிக்க படிக்க வேண்டும். அப்படி மரிக்க படிக்காததினால்தான் நாம் நரகம் அனுபவிப்பதற்கும் செத்து போகிறதற்கும் இடம் உண்டாயிற்று. மரிக்க படித்தால் நாம் நரகம் அனுபவிக்கின்றதற்கும் செத்து போகின்றதற்கும் இடமில்லை. மரிக்க என்றால் மறக்க என்று பொருள்படும். எதை மறக்க வேண்டியதென்றால் நான் என்று சொல்லப்பட்ட நிலைமையையும் உலகத்தையும் ஆகும். அப்பிரகாரம் மறந்து தன்னுடைய ஜீவனை உள்ளில் அடக்க வேண்டும். அந்த மார்க்கத்தை படித்து ஜீவனை அடக்கம் செய்தால் நாம் செத்து போக இடம் உண்டோ என்று ஞானபிதா சிஷ்யனிடம் கேட்கின்றார். அதற்கு சிஷ்யன் கூறுகின்றான், அதற்கு இடமில்லை என்று கூறுகின்றான். ஞானபிதா மேலும் குறிப்பிடுகின்றார், மறக்க வேண்டிய கதிதான் முன்பே நாம் காண்பித்து கொடுத்தது. அதை முன்னமே படிக்காததினால்தான் செத்து போகும் சமயத்தில் அந்த கதி கிடைக்காமல் 4, 5, 10, 20, 30 தினங்களும் ஏறக்குறைய 1 வருடமும் கூட படித்து சுவாசம் மேலே இழுத்து, அதாவது மேல் மூச்சு வாங்கி சுவாசம் முட்டி ஜடம் புண்ணாகி பழுத்து புழுத்து அப்புழுக்கள் குத்தி துளைக்க உணர்வில்லாமல் கிடந்து மிகவும் கஷ்டப்பட்டு செத்து போகின்றதை நாம் கண்டதில்லையோ என ஞானபிதா சிஷ்யனிடம் கேட்கின்றார். அதற்கு சிஷ்யன் கூறுகின்றான், கண்டிருக்கிறோம் என்று கூறுகின்றான். மேலும் குருநாதர் கூறுகிறார், அப்பொழுது அவர்கள் அனுபவிக்கின்ற நரக கஷ்டங்கள் இன்ன விதத்தில் என்று அவர்களுக்கு சொல்ல முடியுமோ என்று கேட்கின்றார். சிஷ்யன் கூறுகின்றான், சொல்ல முடியாது சுவாமி என்று கூறுகின்றான். குருநாதர் கூறுகின்றார், அதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களாகிய நமக்கு எவ்வளவு கஷ்டம் தோன்றுகிறது. அப்பொழுது அவருடைய கஷ்டத்தை இன்ன விதம் என்று சொல்ல நமக்கு முடியுமோ என்று கேட்கின்றார் நம்மிடம். அதற்கு சிஷ்யன் கூறுகின்றான், முடியாது என்று. அதற்கு ஞானபிதா கூறுகிறார், ஆனால் இப்பொழுது காண்பித்த கதியை நாம்
அபியாசித்திருந்தால் அந்த சமயத்தில் பிரகாரம் உள்ள கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி வருமோ என கேட்கின்றார். கிறிஸ்டியன் கூறுகின்றான், வராது என்று. அப்படிப்பட்ட கதியைத்தான் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சித்த வித்தை என்ற பெயரில் அனைவருக்கும் கொடுத்துள்ளார்கள். அனைவரும் வாங்கி பயனடைவோமாக. ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. வீடியோ பதிவு முடிவுற்றது. ஆத்ம நமஸ்காரம்.